ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ஷன் அப்டேட் யாரெல்லாம் இருக்கும், என்னென்னலாம் வந்து டைமென்ஷனில் கேம் மாறப்போகுது அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சபரி அவர்களுடைய கேம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பிக் விக்கெட் சபரி 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 அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு சபரி கண்டிப்பாக முடிச்சுன்னே இருப்பான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப க்ளோஸ். ஓகே, பிரவீன் பன்னட்டோட அந்த டேரக்டரோட, அதனால் தூக்க மாட்டாங்க. சரியா? இப்போ நமக்கு வந்து வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த இதில் கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சாண்ட்ராக்கும் பிரஜனுக்கும் இருந்திருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக சாண்ட்ராவுடைய பிஹேவியர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த அடிப்படையில் சாண்ட்ராவை எவிக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். என்னங்க சொல்கிறீங்க? சாண்ட்ரா ஃபேமிலி டாஸ்கில் சும்மா வேறு லெவலில் இருக்கும். உள்ள பிரச்சனை வரும்போது பிரச்சனை வந்து எல்லாத்தையும் போட்டு ஆடுவாப்பில், திவ்யா போட்டு அடிப்பாப்பில். திரும்பி வெளியே போகும்போது அப்படியே கையை வச்சுருவாங்க கேட்டில், வெளியே குதிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. நீங்கள் என்ன புரிஞ்சிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டவுடனே சேதுபதி அவர்கள், சரி புருஷனை எடுத்தாச்சு, பொண்டாட்டி எடுத்துருவோம், எதுக்கு நமக்கு பிரச்சனை, இல்லாட்டி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓவரா அப்படின்ற அந்த ஒரு முடிவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ சாண்ட்ரா இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது அப்டேட்டு. ஸோ பிக் விக்கெட் அப்படிங்கிறது போன வட்டம் அப்படி இப்படின்னு போயிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தூக்குற மாதிரி இந்த வட்டம் பிக் விக்கெட் அப்படின்னு போயிட்டு நம்ம சாண்ட்ராவை தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. கார்டு சேஞ்ச் ஆகிருக்கு. கனி கிடையாது. ஆதிரை எஃப்ஜே காலையிலே கார்டு எடுக்கலை, அதனால் ஆதிரை எஃப்ஜே கிடையாது. ஸோ கனி தப்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ யாரை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சாண்ட்ராவுடைய கேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் தான் வந்து பொறுமையாக இருக்கிறது சொல்லுங்கள்? எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்குது? உட்காந்து கேம் ஆடுவான்னு சொல்லிட்டு கடைசி விஜய் சேதுபதியே காண்டாயிட்டு, எம்மா நீ ஒன்றும் ஆட வேணாம், சட்டையாக போய் தோச்சிட்டு வா வீட்டில் போய் அப்படின்ற மாதிரி, இப்போ ஃப்ரெண்டோட பொண்டாட்டி இப்படி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டு இவங்க ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் வந்தாலும் அந்தளவுக்கு பெரிய டிஆர்பிலாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு முடிவு வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு மேலேயும் மாற்றம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலேயும் மாறி இருக்கு. ஓகே, இதுதான் எதிர்பாருங்களாடா காலிலேருந்து, இதுதான் பிக் விக்கெட் ஆடா டே வேறு ஏதாவது பண்ணுங்கடா. ஆனால் எஃப்ஜே ஆதிரையை காப்பாற்றுறதுக்கு எதுக்குன்னே தெரில. அவங்க ஃபேமிலி வந்து உள்ளே வந்து எஃப்ஜே அடிப்பாங்க, ஆதிரை அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிளில் இந்த கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு துடிக்கிறாங்க. ஆனால் அந்த கேம் இப்படி மாறுமா அப்படிங்கிறதே வந்து பூதுர கொம்பாக தான் இருக்குது. ஸோ நமக்கு கடைசியாக வந்த அப்டேட்டின் படி கனியோடைய கார்டு கிழிக்கப்பட்டு விட்டது. கனி இல்லை, ஆதிரை எஃப்ஜேவும் இல்லை. ஓகே, அரோராவும் வந்து டாப் 5க்கு கொண்டு வந்துட்டு அந்த கேஷ் பாக்ஸை கையில் கொடுக்க போகிறாங்க போல் நம்ம பலூனுக்கு. எப்பா தா ஏதோ எடுத்துகிட்டு ஓடு அப்படின்ற மாதிரி. இப்போது ரெஸ்ட்டில் இருக்கக்கூடியது யார்? நம்ம சாண்ட்ரா சேச்சி தான். ஸோ அவங்க தான் இப்போது ஒரு தகவல் வந்து வந்திருக்கு எவிக்ஷனில் அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த மேக்கர்ஸை நம்ம நம்ப முடியாது அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன். அடுத்து திவ்யாவுடைய கேம், பார்வதியோடைய கேம் ஒரு அனலைஸ் பண்ண சொன்னீங்க. ஸோ நான் அதை நேரத்தையே அனலைஸ் பண்ணிட்டேன். பார்வோடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ் அ கேமர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பக்காவாக வந்து 100% கொடுத்துருக்காங்க. டாஸ்கில் ரொம்ப வீக்காக இருந்தாலும் கண்டென்ட் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் பார்வதி அப்படிங்கிறது திவ்யாவோட வே அஹெட். பட் திவ்யா வந்து எந்த இடத்துல ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பழைய சீசன் கண்டஸ்டன்ஸ் ஒவ்வொருத்தவங்களாக பார்க்கணும். அவங்ககிட்ட இருந்து ஒரு குவாலிட்டி எடுத்துக்கணும். இப்போ அர்ச்சனா மாதிரி கொஞ்சம் பேசுகிறது, வாய் அப்படியே ஒரு மாதிரி வச்சு பேசுகிறது, அப்புறம் சௌந்தர்யா மாதிரி க்யூட்னஸ் அப்படின்னு சொல்லி கத்திட்டு சிரிக்கிறது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டு அட்ரஸ் இதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பாயிண்ட்டாக பேசணும், அட்ரஸாக பேசணும் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து அவங்களுடைய மனநிலையில் அவங்க கேமுக்கு 100% கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு வெங்காயமும் கொடுக்கல. ஓகே, இது வரைக்குமே பாரு கேமா திவ்யா கேமா நம்மளை கேட்டிங்கன்னா ஒரு ரிவ்யூவராக பார்க்குற மக்களுடைய ஆடியன்ஸாக நமக்கு என்ன தோணுது அப்படின்னா திவ்யாவோட 10 மடங்கு பாரதியோட கேம் வந்து பெட்ரு தான். ஓகே, ஆனால் திவ்யா எதில் வந்து முன்னேறுவாங்க பார்வதியோட அப்படின்னா அந்த சுய ஒழுக்கம், யார்கிட்ட எப்படி பேசணும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது இவங்களை கம்பேர் பண்ணும்போது. ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரிலாம். பட் பார்வதி அதில் வந்து லேக் ஆகிறாங்க. மெயின்லி பிகாஸ் ஆஃப் கமருதீன் அப்படிங்கிறதுனால அந்த கண்டென்ட்லாம் கிடையாது எதுவுமே. இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்றதுல அவங்க வந்து ஒரு பெஸ்ட்டாக தெரியுறாங்க. மற்றபடி அந்த தொணன்னு பேசுகிறது, கேம் ஆடாமல் கேமுடைய புரிதலே கிடையாது திவ்யாவுக்கு. ஆனால் பார்வதிக்கு அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ ரெண்டையும் ஆராயிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
பார்வதி வே அஹெட் தேன் திஸ் திவ்யா அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது. இனிமேல் போகிறதுலேயும் வந்து ஒரு 2 பேருக்குள்ள 2 பேர் இதை மாற்றிக்கிட்டாங்கன்னா யார் டாப்பில் வருவாங்கிறது தான் பாயிண்ட். சரியா? என்னுடைய பாயிண்ட் அட்ரஸ். ஓகே, பாயிண்ட்டை பேசினா அட்ரஸ் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி. ஏமா அதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு எல்லாருடைய மனநிலையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.